லாஸ்ட் சாப்டரில் லோவன் கையில் ஒரு மேனஸ்கிரிப்ட் வச்சுருப்பா சோ பி இட் அப்படின்னு சொல்லி. அது என்ன தெரியுமா? வேரிட்டியோட ஆட்டோபயோகிராஃபி. ஜெரமி என்னைக்கு மீட் பண்ணாலோ அந்த டேலேருந்து அந்த ஆட்டோபயோகிராஃபி இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ், திஸ் இஸ் ஆவட் ரீடர்ஸ். ஸோ சேனலோட ஃபஸ்ட்டு புக்கும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க புக்கும் வேரிட்டி. ஸோ இது சாப்டர் 4 கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் சாப்டர் 4 வந்துட்டு ரொம்ப போயிட்டே இருக்குது. அண்ட் கடைசியாக ஒரு மேனஸ்கிரிப்ட் வந்துட்டு லோவன் கண்டுபிடிப்பாங்க. அந்த மேனஸ்கிரிப்ட் வந்து சோ பி இட் அப்படின்னு இருக்கும் பை வேரிட்டி. பட் உள்ளே வந்து ஜெரமி அப்படின்ற பேரை பார்த்த உடனே அவள் கையில் எடுத்து வச்சுருப்பா. ஸோ அதோட கண்டினியூஷன் இங்கே. ஸோ இதுவும் சாப்டர் 4 தான். சாப்டர் 4 அந்த மேனஸ்கிரிப்ட் மட்டும் வந்துட்டு தனியாக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். லாஸ்ட் சாப்டரில் சாப்டர் 4 வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லோவன் வந்து ஜெரமியை தேடி போகிறா. அப்போ வேரிட்டியோட புக்கை வந்துட்டு ஆடியோ புக்காகவே வந்துட்டு கேட்டுட்டு போகிறோம். ஸோ ஷி வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாகவே உள்ளே போகிறா. ஸோ ஜெரமி வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், க்ரூ அப்படின்னு சொல்லி, அவனுக்கு 5 வயசு. ஸோ ஜெரமி வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டை வந்து சுற்றி காமிக்கிறாரு. அப்போ வேரிட்டி வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஒரு நர்ஸ் இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் அந்த நர்ஸ் வந்துட்டு போகிறப்ப இவங்க ஏன்னா டவுன் ஸ்டேர்ஸ் வந்துட்டு உனக்கு தான், நாங்கள் எல்லாருமே அப் ஸ்டேர்ஸில் தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸை கொண்டு போய் காமிக்கிறாரு. அங்கே ஃபுல்லாக புக்ஸும் ஒரே மேனஸ்கிரிப்டும் மேலே வரைக்கும் வந்துட்டு ஏன்னா சீலிங் வரைக்கும் வந்துட்டு புக்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க டேபிளை வந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக கசகசன்னு கிடக்குது. ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அதை வந்து டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த மேனஸ்கிரிப்ட் கையில் கிடைக்கிது. ஸோ லோவன் அந்த மேனஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. சோ பி இட் பை வேரிட்டி கிராஃபோர்ட். அதில் வந்து ஃபஸ்ட் பேஜ் ஆத்தர்ஸ் நோட் இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆத்தர் ஒரு ரைட்டர் வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபி எழுதவே கூடாது. ஏன்னா ரீடர்ஸ் வந்துட்டு எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட வேர்ட்ஸு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் அந்த ஆத்தர்ஸோட மைண்டை தான் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆத்தர்ஸோட ஒரிஜினல் லைஃப்பை வந்து பார்த்தா யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோபயோகிராஃபிஸோட பெரிய பிரச்சனையாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சென்டென்ஸையும் திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி வந்துட்டு யோசிச்சு எழுதிட்டு இருக்கணும். ஒரு ரைட்டருக்கு அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து லேயர் பை லேயராக அவங்களோட ஆத்தர் சோலையும் அவங்களோட புக்குக்கு வந்துட்டு எவ்வளோ இது போட்டாங்களோ அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் வந்துட்டு லேயர் பை லேயராக ஓப்பன் பண்ணி காமிக்கின்றதுக்கு வந்துட்டு வில்லிங்காக இருக்கணும். ஸோ அந்த வேர்ட்ஸு ஸ்ட்ரைட்டாக கட்லேருந்து வரணும். அவனுக்கு கட்ஸு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல, அதே கட்டு தான் அது. ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ தைரியத்தில் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ளஷ் போன்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்து விழுகணும் ஆட்டோபயோகிராஃபியாக இருந்துச்சுன்னா. ஆனால் ஆட்டோபயோகிராஃபி எப்படி எழுதணும் அப்படின்னா, என்ன அக்லி ட்ரூத் இருந்தாலும் அதை அப்படியே ஹானஸ்ட்டாக, அப்படியே பிளட்டியாக, அந்த டெரிஃபைங்காக இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபியை எழுதணும். ஒரு ஆட்டோபயோகிராஃபி ரீடர்ஸ் வந்துட்டு அந்த ஆத்தரை வந்து லைக் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையான ஆட்டோபயோகிராஃபி கிடையாது. ஏன்னா யாரையுமே வந்துட்டு இன்சைட் அவுட் வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை. ஒரு ரீடராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆத்தரை பற்றி ஒரு டிஸ்டேஸ்டில் தான் வந்துட்டு அந்த ஆட்டோபயோகிராஃபியை விட்டுட்டு விலகி போவாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு அந்த இன்சைட் அவுட் வந்துட்டு நம்ம சொல்கிறப்ப, ஒரு ஹானஸ்ட்டாக சொல்கிறப்ப, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்கிறப்ப யாருக்குமே வந்து பிடிக்காது அப்படிங்கிறது தான் வேரிட்டி கிராஃபோர்டோட ஒப்பீனியன். நான் என்னோடய ஆட்டோபயோகிராஃபியை அந்த மாதிரி தான் டெலிவர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸாக டெலிவர் பண்ண போகிறேன். அதை ரீட் பண்ணுறப்ப உனக்கு வந்து அட் டைம்ஸ் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவேன். அதை வந்து வெளியே துப்பணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் உன்னால் வெளியே துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்படினாலுமே நீ முழுங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது வந்து உன்னோட பார்ட்டாக மாறிடும், உன்னோட கட்டோட பார்ட்டாக மாறும், உன்னை ஹர்ட் பண்ணும். அதை பார்த்து வந்துட்டு உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறமும், ஜென்ரஸாக நான் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் நீ என்னோடய வேர்ட்ஸை வந்து இன்ஜஸ்ட் பண்ணுற அப்படின்னா, இந்த வச்சுக்கோ, ஹியூமன் க்யூரியஸ், நீ வந்து ஹியூமனு, அதனால் நீ க்யூரியஸாக இருக்க, அதனால் வந்து கண்டினியூ பண்ணு. இது வந்து ஆத்தர் நோட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புக்கை வந்து நீ ரீட் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து நீ வெறுக்க போகிற. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆக போகிறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த ஜென்ரஸ் வார்னிங்கை மீறியும் வந்துட்டு நீ வந்து இன்னும் ரீட் பண்ண போகிற அப்படின்னா ரீட் பண்ணிக்கோ. ஸோ அந்த மேனஸ்கிரிப்டில் இப்போ நம்ம சாப்டர் 1, அதாவது சோ பி இட்குள்ளே வந்துட்டு சாப்டர் 1, ஃபைண்ட் வாட் யூ லவ் அண்ட் லெட் இட் கில் யூ. இது வந்து சார்லஸ் புக்கோவ்ஸ்கி வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ எதை லவ் பண்ணுறியோ அதை வந்து தேடி கண்டுபிடி, அண்ட் அதை வந்து உன்னை கொல்றதுக்காக விடு அப்படின்ற மாதிரி.
ஸ்டார்டிங்கே ஜெரமியை மீட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த நைட்டை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஒருவேளை அந்த நைட்டு ஜெரமியோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு பண்ணாமல் இருந்திருந்தா என்னோடய லைஃப் வந்துட்டு வேறு மாதிரி எண்ட் ஆகிருக்குமா, இல்லை ஃபஸ்ட் இருந்தே இந்த ட்ராஜிக் எண்டை தான் நான் சஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் என் தலையில் எழுதியிருக்கா, இல்லை இந்த ட்ராஜிக் எண்டு வந்துட்டு நான் என்னோடய புவர் சாய்ஸஸ்னாலையா இல்லை என்னோடய தலையெழுத்துனாலையான்றதே எனக்கு தெரியலை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் எதிர்பார்த்த அந்த ட்ராஜிக் எண்டை வந்துட்டு நான் இன்னும் மீட் பண்ணலை. ஆனாலும் அது வந்து வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து சென்ஸ் ஆகுது. நான் எப்படி என்னோடய பொண்ணு சாஸ்டினோட டெத்தை வந்து நான் சென்ஸ் பண்ணி அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி என்னோடய ஃபேட்டையும் நான் எம்ப்ரேஸ் பண்ணிக்குவேன். ஆனால் அந்த எண்டு ட்ராஜிக்கான ஒரு எண்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெரமியை மீட் பண்ணுற அந்த நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தொலைஞ்சிருந்தேனான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நைட்டில் தான் நான் என்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்றது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு, ஒன் நைட் ஸ்டாண்ட் போயிருக்கேன். பட் வந்துட்டு நான் ஒருத்தர் கூட என்னோடய லைஃப்பை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணி கூட பார்த்தது கிடையாது. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒருத்தர் கூட நான் லைஃப்பை ஷேர் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அன்றைக்கே நிறையா வந்து ட்ரீம் பண்ணிட்டேன். என் வெட்டிங்லேருந்து என் சில்ட்ரன் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ட்ரீம் பண்ணிட்டேன். அவனை அன்றைக்கி நான் பார்க்குற வரைக்கும் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்பெனிக்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு கம்பெனியை எடுத்துக்கோங்க, லவ் அப்படின்னு வந்துட்டு சொன்னால் தான், லவ்வை வந்து பெரிய விஷயமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் தான், பீப்புள் வந்துட்டு அதை நம்பினா தான் அந்த க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு நிறைய விற்பனை ஆகும். அப்போ இந்த கம்பெனிஸ் வந்துட்டு லவ் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி தான் வந்துட்டு இப்படி லவ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பெருசாக தெரியுது அப்படின்றது தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அவனை பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே மாறிடுச்சு. அன்றைக்கி நைட்டு என்னோடய கோல் வந்துட்டு நல்லா வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரிச் இன்வெஸ்டரை வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் நான் போனேன். அப்போ ஜெரமியை பார்த்த உடனேவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய அச்சீவ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஜெரமியை வந்துட்டு நல்லா ரிச்சாக வந்து தெரிஞ்சான். இது வந்து ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. புவர் பீப்புள் வந்து சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ வந்துட்டு அவன் கண்டிப்பாக ரிச்சாக தான் இருக்கணும், அவன் என்னை வந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஜெரமி அக்ராஸ் த ரூம் அந்த பக்கமாக யாரோ 2-3 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்பப்போ அவனோட ஐஸ் வந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டே இருக்குது. எங்கள் 2 பேரோட கண்ணும் வந்துட்டு மீட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டு, ஒரு ஃபங்க்ஷன், அப்போ நிறையா பேர் இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் ஐஸ் வந்துட்டு மீட் பண்ணுறப்ப எப்படி தோணுது அப்படின்னா, வேரிட்டிக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்பப்போ என்னை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டான். நான் வந்து ஒரு ரெட் ட்ரெஸ் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தேன். அது வந்து மேசியோட ட்ரெஸ்ஸு தான். அதை அவகிட்ட இருந்து வந்துட்டு ஸ்டீல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த ரெட் ட்ரெஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்னை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரிடிகுலஸாக வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் வந்து இப்போ ரைட்டர் தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேமஸான ரைட்டர்லாம் கிடையாது. ஒரு ஸ்டார்விங் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஃபேமஸான ரைட்டர் கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன். அதனால் என் கையில் வந்து காசு கிடையாது. என் கையில் அமௌண்ட்டு இருந்துச்சு, மணி இருந்துச்சு அப்படின்னா இந்த சேரிட்டி ஃபங்க்ஷனில் வந்துட்டு சேரிட்டி இதில் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு அமௌண்ட் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஏதோ ஒரு பேபியை காப்பாற்றுறதுக்கோ எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் என்கிட்ட அமௌண்ட்டே கிடையாது சுத்தமாக. அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வந்திருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ட்ரெஸ் எப்படி கண்ணுக்கு தெரியும், அண்ட் மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ட்ரெஸ் எப்படி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டீல் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்னா ஆமாம் 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 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இன்னொன்று வந்து ரியலைஸ் ஆகும், இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டு வந்ததுனால அவன் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை விட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணாமல் அவன் வெளியே போயிட மாட்டான் அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நான் ஏதோ டெஸ்பரேட்டாக வந்துட்டு அவனை தேடுற மாதிரியே வந்துட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அந்த பக்கமாக திரும்பிட்டேன். ஏன்னா நான் வந்து மவுஸ் கிடையாது, நான் வந்து சீஸ். மவுஸ் தான் என்னை தேடி வரணும் அப்படின்றது தான் அந்த மீனிங். ஸோ அதனால் அவன் வந்து என்னை தேடி வர வரைக்கும் வந்துட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவனும் வந்தான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தான். இப்போ நான் பாரில் உட்காந்துருந்தேன். எனக்கு பின்னாடி வந்து என் ஷோல்டரில் கை வச்சுட்டு பார்டெண்டர்கிட்ட ஏதோ ஒரு இது வந்து காமிச்சிட்டு இருந்தான், சையை காமிச்சிட்டு இருந்தான். என் ஷோல்டரில் கை வச்சுருக்கிறது ஏதோ என்னை கிளைம் பண்ண மாதிரி இருந்தது. எவ்வளோ தைரியமாக வந்துட்டு அவன் வரல கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ பார்டெண்டர் பக்கத்தில் வர்றான். வந்த உடனே என்னை வந்து இப்படி சையை காமிச்சு, இவளுக்கு வந்து இனிமேல் எந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு சர்வ் பண்ணாத, ஒன்லி வாட்டர் மட்டும் தான் கொடு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறான். என்னால் அதை நம்பவே முடியல. என்னடா எனக்கு பதிலாக இன்னொருத்தன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் கன்னத்தில் கையை வச்சுட்டு அவனை திரும்பி பார்க்குறேன். அவன் தொட்ட இடம் வந்துட்டு ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது.
ஆனால் அதோடு சேர்ந்து எனக்கு வந்து கோவம் வருது. அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து பர்ஃபெக்டாக கேப்பபிளாக இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன குடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டேவும் எனக்கு தெரியும் அது உனக்கு வந்து நீ வந்து கேப்பபிள் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து அந்த நக்கலாக வந்து சிரித்தா கூட அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால வந்துட்டு அவனை விடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். நான் இது வரைக்கும் 3 ட்ரிங்க் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறா. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு நின்றுட்டு அந்த பாட்டரை திரும்ப கூப்பிட்டு, நான் மாஸ்கோ மியூல் எனக்கு இன்னொன்று வேணும், எனக்கு கொடு அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு உடனே ஜெரமி வந்துட்டு பாட்டண்டரை வந்து பார்த்து முறைச்ச உடனே பாட்டண்டர் சொல்லிட்டான், இல்லை அவர் வந்து உனக்கு வாட்டர் மட்டும் தான் சர்வ் பண்ண சொன்னார், என்னால் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் சொல்கிறேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவன் சொன்னதை நானும் தான் கேட்டேன், ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு மாஸ்கோ மியூல் வேணும் அப்படின்னு கேட்குறா. உடனே ஜெரமி சொல்கிறான், இல்லை அவளுக்கு வந்து தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் அட்ராக்ட் ஆகிருக்கேன் தான் அவனுக்கு, அவனோட லுக்ஸுக்காக வந்துட்டு எனக்கு அட்ராக்ஷன் இருந்தது. பட் வந்து அவன் வந்து ஒரு சாவனிஸ்டிக் ஆட்டிடியூட் வச்சுருக்கான். சாவனிஸ்டிக் ஆட்டிடியூட்னா ரொம்ப அவன் தான் டாமினன்ட் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து வச்சுருக்கிறத பார்க்க எனக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு ஃபேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ பார்டெண்டர் வந்துட்டு என்ன சொல்லிட்டான், இல்லை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த விஷயத்துக்குள்ளே நான் தலையிடலை, இது என்ன அப்படின்றது எனக்கு புரியவும் இல்லை, அப்படி உனக்கு ட்ரிங்க் வேணும் அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் ஒரு பார் இருக்குது, அதில் போய் வந்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் என்கிட்ட. இப்போ நான் என் பர்ஸை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டேன். அந்த பாருக்கு போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு உட்காந்தான். அங்கேயும் ஜெர்மி வந்துட்டான். ஜெர்மி இப்போ வந்துட்டு பார்டெண்டரை கூப்பிட்டு பேசலை. என்ன பண்ணுறான் அப்படின்னா, என் பக்கத்தில் அந்த டேபிளில் அவன் கன்னத்தில் கையை வச்சு உட்காந்து என்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நீ கேட்கவே இல்லையே, ஏன் வந்து நீ தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண கூட விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஓ உனக்கு நான் வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவன் நக்கல் அடிக்கிறான். ஜெர்மி சொல்கிறான், நீ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், 45 மினிட்ஸில் 3 ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்க, அப்போ இப்போ நீ என் கூட வா அப்படின்னு நான் கூப்பிட்டா நீ வந்து அந்த டிப்ஸியாக இல்லாமல் சோபராக இருக்கிற டைமில் வந்துட்டு என் கூட வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டு நீ என் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்கிறான். அவனோட த்ரோட்டில் ஏதோ ஹனி கோட்டிங் இருக்குதோ என்னவோ, அவனோட வாய்ஸ் வந்துட்டு அப்படி தான் இருந்தது, ஹனி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட ஐ கான்டாக்ட் பண்ணுறேன், ஏன்னா அவன் எதுவும் நடிக்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இவ்வளோ அழகானவன், இவ்வளோ ஏன்னா ரிச்சாக இருக்கலாம் அவன், அப்படி இருக்கிறவன் அப்படி நடிப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டேவும் இருக்கிறப்ப அந்த பார்டெண்டர் கரெக்டாக பக்கத்தில் வராரு. உங்களுக்கு என்ன வந்து நான் கொடுக்க அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு நான் திரும்பி பார்த்து வாட்டர் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிட்டேன், போதும் எனக்கு வாட்டர் போதும் அப்படின்னோடனே ஜெரமி வந்துட்டு சொல்கிறான், ஓகே அதை 2ஆக மாற்று, எனக்கும் சேர்த்து வாட்டர் கொடு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், நான் அப்படியே விழுந்துட்டேன். ஸோ அந்த நைட் வந்து நடந்து நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அந்த நைட் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் மெமரியிலேருந்து கேதர் பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறையா மறந்தும் போயிடுச்சு. ஆனால் அந்த ஃபியூ மினிட்ஸில் தான் வந்துட்டு அவனுக்கு நான் வந்து அடிமையாயிட்டேன். ஏன்னா அவனோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருந்தது, அவன் டீத் வந்து பர்ஃபெக்டாகவும் ஒயிட்டாகவும் இருந்தது, அது கூட எனக்கு பிடிச்சிருந்தது. அவனோட ஜாவில் இருக்க ஸ்டபிள் அப்படின்னா அந்த ட்ரிம் பண்ண பியர்டு, அவன் பேசுகிறப்ப என்னை டச் பண்ணுறதுக்கு பயப்படல, அவன் அந்த சாதாரணமாக டச் பண்ணுறது கூட வந்துட்டு எனக்கு ஒரு டிங்லிங் ஃபீல் வந்துட்டு ஏற்படுது. அந்த ஈவெண்ட்லேருந்து 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அவனோட லிமோசனில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறான் லிமோசனுக்கு. 2 பேரும் உள்ளே போய் உட்காடுறப்ப 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது, அது வேறு ஒரு லேடியோடது தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சும் வந்துட்டு நான் அதை வந்து பெருசாக வந்துட்டு எடுத்துக்கல. அப்போ அங்கே வந்து ஒரு ஷாம்பைன் பாட்டில் பாதி குடித்த மாதிரி இருக்குது, அது மேலே என் கண்ணு ஓடுது. அது பக்கத்துலேயே வந்துட்டு 2 ஒயின் கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு கிளாஸில் வந்து ரெட் லிப்ஸ்டிக் இருக்குது. அப்போ அவளுக்குள்ளே தோணுது, அந்த இன்னொரு பொண்ணு யார், ஏன் இந்த பார்ட்டியை விட்டு ஏன் கூட வர்றான், அவள் கூட வராமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அது என்ன பிரச்சனை, இப்போ வந்து ஏன் கூட இருக்கான், அதுதான் வந்து மேட்ரு அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்கிறேன். அப்போ சம்மந்தமே இல்லாமல் உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். அந்த கொஸ்டினை கேட்டோடனே எனக்கு வந்து என்னடா ஏன் இப்படி வந்துட்டு கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னை விட அவன் வந்து ஓல்டராக தான் தெரிஞ்சான். மேபி இன் லேட் 20s இல்லை இயர்லி 30s இருந்திருக்கலாம். சரி என்னவோ ஒன்று கேட்டுட்டான். ஆனால் என்னோட உண்மையான ஏஜை சொல்லி வந்துட்டு அவனை பயன்படுத்த விரும்பலை, அதனால நான் போய் தான் சொல்ல போகிறேன். இப்போ 25ன்னு சொல்கிறேன். அவன் இல்லையே இன்னும் கொஞ்சம் எங்கால தெரியுற அப்படின்னோடனே, ஐயோ போய் சொல்கிறத கண்டுபிடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு சரி 22 அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்துட்டு நீ பொய் சொல்கிறவளா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் கிட்டத்தட்ட, ஏன்னா எந்தெந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நான் போய் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னா 24 அப்படின்னோடனே நான் சிரிச்சிட்டு, அப்போ 28 அப்படின்னோடனே அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இல்லை 27 அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவன் வீட்டுக்கு அவன் கூட வந்து நான் போகணும், அவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்றது வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் உன் டிரைவர் எங்கே அப்படின்னு கேட்குறேன். எந்த டிரைவரு எனக்கு தெரியலையே, ஏன்னா இது என்னோட லிமோசனே இல்லை அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான்.
நான் கூட கிண்டல் அடிக்கிறான் போல், சும்மா விளையாடுறான் போல் அப்படின்னு நினச்சா, அவனோட அந்த இதில் வந்துட்டு ஃபேஸில் மிஸ்டீவியஸ்னஸ் இருந்துச்சு. பட் வந்துட்டு அவன் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ யாரோட லிமோசன் அப்படின்னு கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை பற்றியே அவன் உண்மையாக சொல்லிக்கிறான். நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்க்ரப்பு. நான் என்னோடய காரை நானே தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து ஒரு ஹோண்டா சிவிக்கு. இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு ஒரு $10 கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நான் வந்து வேறு ஒரு இடத்துல வந்துட்டு நான் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். நானே தான் பார்க் பண்ண போனேன், வேலை பார்க்கிங் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். அவன் உண்மையாக சொல்கிறத பார்த்துட்டு எனக்கு ஸ்மைல் பண்ண தான் தோணுச்சே தவிர எனக்கு கோவம் எதுவும் வரல. அப்போ சிட்டியில் இருக்க ஆஃபீஸ் பில்டிங்ஸை நான் க்ளீன் பண்ணுவேன். அங்கே ஒரு ட்ராஷ் கேனில் தான் இந்த இன்விடேஷனை பார்த்தேன். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. பட் நான் அந்த இன்விடேஷன் பார்த்ததுனால நான் வந்தேன் அப்படி. அவளும் உண்மையை ஒத்துக்கிறா. ஓ பரவாயில்ல, நீ ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் தானா அப்படின்னு வந்துட்டு அவன் நக்கலாக வந்துட்டு கேட்குறான். அப்போ 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நடுவில் வந்துட்டு அவன் கேட்குறான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு. வேரிட்டி அப்படிங்கிறா. ஓ ரொம்ப பிரிட்டியான ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவள் கேட்குறா. என்னோடது ஜாமி அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு டிரைவர் சீட்டில் வந்துட்டு ஏறி உட்காடுறாங்க அந்த லிமோசனில். அது யார் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள 2 பேரும் அப்படியே அமைதியாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா லிமோசனோட உண்மையான டிரைவர் வந்து உட்காந்துருக்காரு. இவன் பின்னாடி இருக்கிறது அவருக்கு தெரியலை. ஐயோ என்ன ஒரு அன்டைம்லி ரிட்டர்னாக வந்துட்டு இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை திறந்து வந்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு வெளியே ஓடுறான். அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு திரும்பி பார்த்து, ஏய் யார் நீங்கள்லாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ நான் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறதுனால என்னால் ஓட முடியலை. ஹை ஹீல்ஸை வந்துட்டு வேமா கல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கையில் தூக்கிக்கிட்டு என்னையும் ஒரு கையில் இழுத்துட்டு வந்துட்டு அவன் ஓடுறான். அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என் காரில் அப்படின்னு வந்துட்டு கத்துறாரு. அது உண்மையாக அவனோட லிமோசன் இல்லை, அவன் சொன்னது பொய்யும் கிடையாது. அதே மாதிரி கார் பார்க்கிங்கில் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஹோண்டா சிவிக் தான் வந்துட்டு என்னை இழுத்துட்டு போனான். ஸோ அதுவும் அவன் சொன்ன உண்மை தான். என்ன ஹோண்டா சிவிக் வந்துட்டு நியூ மாடலாக இருந்துச்சு. இது உண்மையாக உன்னோட கார் தானா அப்படின்னு நான் கேட்ட உடனே அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு கார் கீயை எடுத்து காமிச்சு இப்படி ஆட்டி காமிக்கிறான். அதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோரில் வந்துட்டு அந்த கீயை போட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறான், டோரை ஓப்பன் பண்ணி. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஸ்மைல் வந்துருச்சு. அப்போ 2 பேரும் அந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ கிஸ் பண்ணுறப்ப அவள் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவன் என்னை வந்து பார்க்குற பார்வை வந்து என் கூட வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம வந்து என்னை அந்த பார்வை பார்க்க முடியாது. ஸோ எங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை வந்து அவன் யோசிச்சுட்டு தான் வந்துட்டு அந்த பார்வை எனக்கு வந்து கொடுக்குறான் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியுது அப்படிங்கிறா. அவன் இப்படி லைஃப் லாங் வந்துட்டு என்னை வந்து லைக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினச்சதேவும் எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டீக் அண்ட் ஷேக் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சாக்லேட் ஷேக்ஸ் வந்துட்டு வாங்கி இது பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகிறான். ப்ரூக்லினில் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். அவன் கூட இருக்கிறது எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளிஃப்ல இருந்து நான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மலை உச்சியிலேருந்து வந்துட்டு எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்போ நான் விழுந்தா கீழே போய் விழுந்துருவேன், அந்த லேண்டில் வந்துட்டு போய் லேண்ட் ஆயிடுவேன். அப்போ நான் என்ன ஆவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜெரமியை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஏன்னா கையை வந்து விடுறதுக்கு வந்துட்டு நான் துணிஞ்சிட்டேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நான் இப்போ வந்து அந்த கையை விட்டால் கூட நான் கீழே போய் லேண்ட் ஆக மாட்டேன், நான் வந்து பறந்து அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டான் எனக்கு. இப்போ அந்த நாளை யோசித்து பார்த்தா நான் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ வேகமாக அவனுக்கு வந்துட்டு லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியுது. ரொம்ப க்ரேஸியாகவும் எனக்கு தோணுது. ஒருவேளை அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு அப்படியே அவனுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போய் என் வீட்டுக்கு போயிருந்தா வந்துட்டு இந்த லைஃப் வந்துட்டு எனக்கு இருந்திருக்காது. ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டாகவே முடிஞ்சிருந்திருக்கும். ஆனால் நான் வந்து எந்திரிச்சு கிளம்பல. நான் அங்கே இருந்ததுனால இது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா இது வந்து லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த பர்சன் இது வந்து லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அந்த டைமை நான் கொடுத்துட்டேன். அப்போ எங்கள் 2 பேருக்குமே அது வந்து தெரிஞ்சிருச்சு. நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை 3 நாளாக வெளியே வரவே இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து சைனீஸ் டேக் அவுட் எடுத்துக்கிட்டோம், பீட்சா ஆர்டர் பண்ணோம், டிவி பார்த்தோம், சிரித்தோம், எல்லாமே வந்துட்டு பண்ணோம். மண்டே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு லீவ் போட்டுட்டோம் ஆஃபீஸ்க்கு. அந்த 3 நாளுக்கு அப்புறம் வந்த டியூஸ்டே நான் அவன் மேலே ரொம்ப அப்சஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவனோட கான்ஃபிடென்ஸில் இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அவனை வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவனை வந்து ஸ்மைல் பண்ண வைக்கணும், அவனை வந்து சிரிக்க வைக்கணும், என்ன பண்ணால் வந்துட்டு அவன் சிரிப்பான் அப்படின்றத வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி காலையிலலாம் எல்லா மார்னிங்ஸும் வந்துட்டு அவன் கூட எந்திரிக்கணும் அப்படின்றத நினைக்க ஆரம்பித்தேன். அவன் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அப்படி தான் இருந்தான். என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு வேறு யாரையுமே வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணி இருக்க முடியாது, அந்தளவுக்கு வந்துட்டு என்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தான் அவனோட லிவிங்கே வந்துட்டு ஒரு சோல் ரீசன் அப்படின்றத கூட வந்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் வாழ்கிறதுக்கான ரீசனே நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம்
அவன் வந்து என்னை விட ஜாஸ்தியாக வந்து லவ் பண்ணுற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏன் மேலே பைத்தியமாக தான் இருந்தான். அதுக்கடுத்து அந்த பக்கம் போயிட்டான். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு அந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரிஜினல் சாப்டர் 4 இந்த இடத்துல தான் முடியுது. அடுத்து சாப்டர் 5. ஸோ இப்போ இந்த கதையை கேட்டு இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் அபவுட் டு கோ டு 74th பேஜ். ஏன்னா ஃபஸ்ட்டு 50 பேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாவலில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே வந்துட்டு புரியாது அந்த 50 பேஜஸில். அந்த 50 பேஜஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரியை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றத அர்த்தம். ஏன்னா அந்த 50 பேஜஸ்க்குள்ளே போர் அடிக்குதா இல்லையா அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 73 பேஜஸ் வரைக்கும் வந்துட்டு முடிச்சிருக்கீங்க இந்த சாப்டரோட. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் வித் மீ கைஸ். அண்ட் இதனால் உங்களோட இங்கிலீஷ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிகாஸ் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு உங்களோட இங்கிலீஷை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் த்ரூ ரீடிங் புக்ஸ். ஏன்னா ரீட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளோட லாங்குவேஜ் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் பை லிசனிங் வி கேனாட் ரெசிப்ரோகேட் ஆர் whatever நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ரீடிங் வந்துட்டு இட் வில் இன்க்ரீஸ் யுவர் vocabulary skills and idiom skills and phrases skills. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். கிளிக் ஆன் தட் லைக் பட்டன். And if you have any doubts and if you have anything to say or if you have any other book to read, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த புக்ஸ் வந்துட்டு அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.